Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. நீ விஜய்ங்கிற ஒரு ஓனான் எங்க வேணாலும் சுத்திட்டு இருக்கட்டும், யாரும் காலை விட மாட்டாங்க. அது டக்குன்னு திரும்பி நம்ம காலை கடிக்க வருதுன்னு சொன்னா காலை உதறதான் செய்வாங்க, இல்ல கையில இருக்கிறத. பெண்கள் ஓட்ட அதிமுக என்னவா கன்சிடர் பண்ணுங்க? அதிமுகங்கிற ஒரு கட்சியினுடைய பேஸே வந்து தாய்மார்கள் தாங்க. இதே விஷயத்தை தான் தாவேக தரப்புல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்ங்கிற நபர் தொடங்கி இருக்கிற அரசியல் கட்சி அது ஒரு அரசியல் சினிமா. அந்த சினிமாவை எடுக்கிறது திமுக. அந்த சினிமாவுக்கு ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின். அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சொல்ற ஜோசியம் மாதிரி பெண்கள் தயாரா இருக்காங்க, பூத்துக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, எல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு பார்ப்போம். ஓபிஎஸ் ஒரு தனி மரம். எனக்கு ஆதரவு கொடுங்க அதிமுக கேட்டால் அதிமுக கொடுக்காது, பிஜேபியில் கேட்டாலும் பிஜேபி கொடுக்காது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. அதிமுகவை விஜய் அவர்கள் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி வந்து கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது வச்சுருந்தாங்க. பனையூர் பண்ணையார், நீங்கள் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி, செல்ஃப் ப்ரொமோஷன் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனம். இது நாள் வரைக்கும் அதிமுக தரப்பில் நேரடி விமர்சனம் வந்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியோ அல்லது அதிமுக சார்ந்தவங்களோ நேரடியாக வைக்கல, முதல் முறையாக வச்சுருக்காங்க. தேர்தல் நெருங்குது அப்படிங்கிறனால இந்த ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, இதுக்கு முன்னாடி வைக்கலன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி விஜயை நேரடியாக அதிமுக ஊழல்னு சொல்ல, திமுகவை தீய சக்தினாரு. இப்போ கூட நீங்கள் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னது தனியாக பிரித்து தான் கேள்வி கேட்குறீங்களே தவிர, திமுக வந்து முதன்மையான ஊழல் கட்சின்னு சொன்னார், அதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டு பேரையும் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆண்ட கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்கிறாரு. அதை விட என்ன சொல்கிறாருன்னா, ஆண்ட கட்சி வந்து நேரடியாக அடிமையாக இருக்காங்க பிஜேபிக்கு, ஆளுங்கட்சி வந்து மறைமுகமாக வந்து அடிமையாகிட்டாங்கலாம் சொல்லியிருக்காருல்ல. கேட்டால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கேளுங்க. ஆனால் திமுக ரியாக்ட் பண்ணல. காரணம், திமுக ஒரு ஊழல் கட்சி. முதலமைச்சர் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு, அவங்க குடும்பம் பெரிய ஊழல் பண்ணியிருக்கு, அமைச்சர்கள்லாம் ஊழலில் திளைக்கிறாங்க. ஆகையால் அவங்க ரியாக்ட் பண்ணல. இவங்க 5 வருஷமாக ஆட்சியிலேயே இல்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவோ ஊழல் நடந்தால் எந்த விதமான ஆதாரபூர்வமானதும் இல்லை. திமுக இப்போ சொல்லும் எடப்பாடி பேரில் அந்த கேஸ் இருக்குது, இவங்க பேரில் இந்த கேஸ், எந்த கேஸ் இருக்கிற மாதிரி தெரியல, அதை விட்டுருங்க. இவங்க போட்ட கேஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியாது. இவங்க ஏதோ டிவிஎஸ்சியில் 4 ரைடு விட்டாங்க ஒரு 5-6 பேருக்கு, அவங்க பேரில் வந்து சார்ஜ் ஷீட் போட்ட மாதிரியும் தெரியல. இவங்க என்ன விசாரணைலாம் பண்ணி அவங்க பேரில் தப்பு இல்லைன்னு வந்து விட்டு திமுக சும்மா இருக்குதோ என்னமோ. ஏன்னா எஸ்பி வேலுமணி வீட்டில் ரைடு விட்டாங்க, தங்கமணி வீட்டில் ரைடு விட்டாங்க, இது மாதிரி பல பேர் வீட்டில் ரைடு விட்டாங்க, கேஸ் போட்ட மாதிரி தெரியல, ரைடோடு நிற்கிது. அப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஊழல் பண்ணலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆகையால் அவங்க விஜய்க்கு பதில் சொல்கிறாங்க. விஜய் இது வரைக்கும் நேரடியாக வராமல் இப்போ நேரடியாக வந்து விட்டு நேரடியாக பதில் சொல்கிறாங்க. திமுக எந்த பதிலும் சொல்லாமல் இருக்குன்றதுக்காக உங்களை மாதிரி என்னைய மாதிரி இருக்க பத்திரிகைக்காரங்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக திமுக வந்து அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கல அப்படின்னு சப்பக்கட்டு கட்டலாம். அப்படி இல்லை. விஜய் இவ்வளோ நாள் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அதிமுக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளையும் அவர் விமர்சிக்கலை அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. இப்போது தேர்தல் நெருங்குவதனால அவர் திமுகவையும் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது, அதிமுகவையும் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல நகரும்போது அவர் ஊழல் கட்சின்னு சொல்வது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே மாறுது. இல்லை, எனக்கு இப்போ நகைச்சுவையாக இருக்குது. அவர் வந்து திமுகவை மட்டும் எதிர்க்கலை, அதிமுகவை மட்டும் எதிர்க்கலை, நாம் தமிழரையும் எதிர்க்கிறாரு. அது ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்காமல் இருக்கலாம், எம்பிக்கு ஜெயிக்காமல் இருக்கலாம், எம்எல்ஏக்கு ஜெயிக்காமல் இருக்கலாம், 8% ஓட்டு வாங்கி அவர் வந்து அவருடைய கட்சிக்கு வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதிமுக திமுக. இப்போ காங்கிரஸ் பிஜேபியில் நேஷனல் பார்ட்டின்னு வச்சுங்க, ரீஜனல் பார்ட்டியில் அதிமுக கூட சேர்ந்ததால் வந்து ஒரு பாமக தேமுதிக ரெண்டும் வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருந்தது. அதுங்களுக்கு அதிமுக விட்டு போனோன்னு அவங்க ரெகக்னைசேஷன் போயிடுச்சு. இன்றைக்கி யார் கூடயும் சேராமல் ஒரு பிளேயர் வந்து ரெகக்னைசேஷன் வாங்கியிருக்காரு. அவரையும் விஜய் எதிர்த்து தானே தீரணும். ஒத்த விஜய் நின்றுட்டு 3 ஸ்டால் வாட்ஸை எதிர்க்கணும்ல. ஆகையால் அவர் இன்னும்
அடுத்த கூட்டத்தில் வந்து சீமானியும் பேசுவார். ஏற்கனவே சும்மா இருந்தாலே சீமானுடைய தம்பிகள் வந்து அறுத்து போட்ட கோழி மாதிரி துள்ளிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்து கடுமையாக பேசுவாங்க. அதிமுகவாவது கொஞ்சம் நாகரிகமாக விஜய்க்கு பதில் சொல்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பித்தா இன்னும் மோசமாக இருக்கும். திமுக வந்து இக்னோர்னு சொல்ல முடியாது, பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தவறை திமுக உணருது. அதிமுக தவறு பண்ணலன்னு நினைக்கிறாங்க, விஜய்க்கு பதில் சொல்கிறாங்க. இப்போ செல்லூர் ராஜு போன்றவர்கள் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, இவங்க பண்ணுற அரசியல்லாம் பார்த்துட்டு நம்ம விலகி போயிடலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு மோசமான அரசியலாக தாவேகா பண்ணக்கூடிய அரசியல் இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை செல்லூர் ராஜு அவர்கள் வச்சுருக்காரு. இப்போ செல்லூர் ராஜு தொடர்ந்து மற்ற மற்ற அரசியல் சார்ந்திருக்கக்கூடியவங்களும் இப்போ விமர்சனம் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம் விஜயை பற்றி. இல்லை, விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லை சங்கர். நீங்கள் வேலியில் போகிற ஓனம் அப்படியே போச்சுன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வருதுன்னு ஒன்று அடிக்க தானே செய்வாங்க. இப்போ நம்ம வீட்லேயே திடீர்னு ஒரு ஓனான் நுழைஞ்சுன்னா சும்மா இருப்போமா? நீ விஜய்ங்கிற ஒரு ஓனான் எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருக்கட்டும், யாரும் கவலை விட மாட்டாங்க. அது டக்குன்னு திரும்பி நம்ம காலை கடிக்க வருதுன்னு சொன்னால் காலை உதற தான் செய்வாங்க, இல்லை கையில் இருக்கிறத எடுத்து அடிக்க தான் செய்வாங்க. கரூர் இன்சிடென்ட் போது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையான விமர்சனத்தை விஜய் மீது நேரடியாக வச்சிருந்தாங்க. அந்த தருணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வந்து அவர் எந்த மனநிலையில் இருக்காரு நம்மளுக்கு தெரியாது, அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடந்து போனார். ஆனால் இப்பைய தருணத்தில் இப்போ அதிமுக அதை விமர்சிக்கும் போது அப்போ அவர் கூட்டணிக்கு வரல, அதனால வந்து விமர்சிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற பார்வையை தான் வைக்கிறாங்க. இல்லை ரெண்டையும் நீங்கள் வந்து கிளப் பண்ணவே கூடாது. கரூர் இன்சிடென்ட்டுங்கிறது வந்து பெரிய விஷயம். 41 பேர் இறந்து போயிருக்கான். திமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு விமர்சனம் இருக்குது. திமுகனால அது பிணந்தின்னி கழுகுகள்னு இருக்குது. அவங்க எல்லாருமே அங்கே போனதோ ஸ்பாட்டில் இருந்தோ போக்குவரத்து அந்த பிணங்களை வச்சு அரசியல் பண்ணலாம், அரசியல் லாபம் கிடைக்குமான்னு போயிருக்கலாம். அதிமுகவுக்கு அந்த இது இல்லை. ஆகையால் வந்து அதை வந்து எடப்பாடியார் கடந்து போயிருக்கலாம். இந்த அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு வந்து அரசியல் பண்ணுன்னு அவங்க நினைக்கல. இன்னொன்று, கரூர் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அது சப்ஜுடிஷில் இருக்குது. சிபிஐ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கான். விஜய்யும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கான், அதிகாரிகளையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கான், போலீஸை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகையால இதை ரெண்டையும் நம்ம கிளப் பண்ணக்கூடாது. இல்லை, ஏன் கிளப் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, செல்லூர் ராஜு என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, உலக அரசியலையே வச்சு இது வரைக்கும் இறந்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம துக்கம் விசாரிக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறது தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு சொல்கிறாரு. அதிமுகவினுடைய ஐடி விங்லேயுமே வந்து நீங்களும் ஒரு காரணம் தானே அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது. இல்லை, அதில் என்ன தப்பு பார்த்தீங்க சங்கர்? எனக்கு புரியல. இல்லை, இவ்வளோ நாள் அமைதி காத்தது காரணம் என்ன? அமைதி அப்போ அதிமுக தலைமை எதிர்பார்த்தது விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் தானே இப்போ முன்வைக்கப்படுது. நீங்கள் அதிமுகவை ரொம்ப சல்லிஸா இட போடுறீங்க. நிச்சயமா கிடையாது. இல்லை, ஏன்னா களத்தில் நுழையும் போதே விஜய் என்ன சொன்னார்? எங்கள் தலைமையில் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு எங்கள் கூட்டணிக்கு வந்து ஒட்டு புல்லாக யார் யார் இருந்தாலும் அவங்கள நான் ஏற்றுக்குவேன், அவங்களுக்கு பதவி கொடுப்பேன் சொன்னார்ல. முதல் கூட்டத்தில் சொன்னார்ல. இதை ஏற்றுக்கிட்டு அதிமுகவோ திமுகவோ போவாங்களா? எதிர்பார்ப்பாங்களா? அப்படியே எதிர்பார்த்திருந்தால் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னால், ஆந்திராவில் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் பிஜேபிகிட்டையும் போன மாதிரி ஒரு வாரம்னு எதிர்பார்த்துருக்கலாம். ஜூனியர் பார்ட்னராக ஒரு வாரம் எதிர்பார்த்துருக்கலாமே தவிர, அவர் தெளிவாக அறிவித்து தெளிவாக ஒரு பயணத்தை பண்ணிகிட்டு இருந்தார். எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய கட்சிக்காரன் சொன்னாலும் சரி, ரசிகன்னு சொன்னாலும் சரி, அவன் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு எடப்பாடியார் கூட்டத்துக்கு போய் கொடியாட்டிட்டு நின்ன உடனே அவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அதை வந்து பொலிட்டிக்கலாக நம்ம கிளப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சிச்சுவேஷன், எலெக்ஷன் வருது. விஜய் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவு எடுத்து அவருக்கு என்னென்னா, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் நம்ம திட்டு பேசணும். இன்னும் சொல்கிறேன், அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், விஜய்ங்கிற நபர் தொடங்கி இருக்கிற அரசியல் கட்சி அது ஒரு அரசியல் சினிமா. அந்த சினிமாவை எடுக்கிறது திமுக. அந்த சினிமாவுக்கு ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போகாமல் விஜய் பிரித்தா நாம் ஆட்சியில் மீண்டும் இருக்கலான்னு சொல்லி அவருக்கு ஒரு 500 கோடி விலை பேசி அவரை ரோட்டில் ஆட விட்டுருக்காங்கங்கிறத என்னுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் எண்ணம். அதில் நான் மாற்றிக்கவே இல்லை. ஆனால் அவர் ஏதோ ஒரு ஃபவுல் ப்ளே பண்ணுறாரு. என்ன ஃபவுல் ப்ளேன்னு தெரியல. ரெண்டு பேரையும் எதிர்த்து அதிமுகவுக்கு எதிரான ஓட்டும் அவருக்கு வரணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டும் அவருக்கு வரணும். அப்படி வந்துட்டால் திமுக தோத்தா நாம் ஆல்டர்னேட்டிவ் வந்துடலான்னு அவர் நினைக்கிறாரு. திமுக என்ன நினைக்கலாம், நாம் 500 கோடி அவரை நம்பி இறக்கியிருக்கோம், நாம் வரலைன்னா விஜய் வந்துட்டு போட்டோம், விஜய் ஆட்சியில் இருந்தால் நாம் ஆட்சியில் இருந்தால் ரெண்டும் ஒன்று தான்.
2 பேரும் சேர்ந்து கும்மி அடித்து கொள்ளையடிக்கலான்னு திமுக நினைக்குதோன்மோ. ஆனால் ஊழல்லாம் பண்ண மாட்டேன்னு அவர் முதல்ல சொன்னார். அப்புறம் அப்படிலாம் இருக்க முடியாது, இருந்தாலும் நான் நடக்காமல் பார்த்துக்குவேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதில் எல்லாம் ஊழலுக்கு ஊழல் ஒன்றா சேர்றாங்க போல் இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 90 நாட்கள் தான் இருக்கு. இந்த மாதிரி தருணத்தில் இப்போ அடுத்த எடப்பாடி பழனிசாமி அப்போ விஜய் விமர்சிக்க தயாராகி கொண்டு வருகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் வந்து ஒன்று மனசில் வச்சுக்கலாமா, இங்கேருந்து போன உடனே வெளியே நின்று சங்கர் வந்து ஸ்டாலின் ஒழிகன்னு கத்துவார், அதுக்கு தயாராகிட்டார்னு நான் சொல்லலாமா? இல்லை, அதிமுகவினுடைய அஃபிஷியல் ஐடி விங் விமர்சிக்க தொடங்குது. அடுத்து முன்னாள் அமைச்சர்கள் விமர்சிக்க தொடங்குறாங்க. அடுத்து ஆப்வியஸ்லி ஊழல் கட்சின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்போ அடுத்து விஜய் ஒருவேளை வருங்காலத்தில் அதிமுக அப்படிங்கிற பேரை பயன்படுத்தி ஊழல் கட்சி அல்லது முறைகேடு பண்ண கட்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசி தான் ஆகணும். இல்லை, பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய கண் அவசியவுக்கு அப்படி டார்பிடோ மாதிரி நிற்கிற அவர்களுடைய ஆட்கள் எல்லாம் வந்து கையில் எடுத்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவர் பேசணுங்கிற அவசியமே இல்லை. அவருடைய கண்ணை இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் எல்லாம், ஸ்டாலினுக்கு இல்லைன்னா உதயநிதி தான் எல்லாம், உதயநிதி இல்லைன்னா கனிமொழி தான் இல்லைன்னு அங்கே போயிட்டு இருக்கு. இங்கே அப்படி இல்லை. அப்போ இபிஎஸ் களமாடுறதுக்கு கட்சி வந்து இருக்கு, அந்த கட்சி களமாடிட்டு இருக்கு. அவருடைய மைண்டில் என்ன ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஒர்க் அவுட் ஆகிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பார்ட்டி பீப்புள். அது முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், ஐடி விங்காக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க வந்து பொதுச் செயலாளருடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறாங்க. எலெக்ஷனில் இதெல்லாம் சகஜம். விஜய் வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க கரெக்டு. போன எலெக்ஷனில் ரொம்ப தீவிரமாக திமுக வைத்த கமலஹாசன் கட்சி இப்போ எங்கே போச்சு சொல்லுங்கள்? என்ன பண்ணுறாரு? அவரும் என்னென்னவோ பேசினார், இப்போ எங்கே போயிருக்காரு சொல்லுங்க. அப்புறம் அதே தான் சரி, இதுவும் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சுது. இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ரவுண்டு வருவார். எல்லாரும் ஊடக வெளிச்சம் எல்லாம் விஜய் பேரில் தான் இருக்கும். ஓட்டை என்ன பிறகு தெரியும். அறிவாலயத்துக்கு இன்னொரு அடிமை ரெடி ஆகிட்டுருக்கு. வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னபோது அவர் வந்து வாக்கை பிரிக்கிறார் அப்படிங்கிறதான் தேர்தல் அந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்குது. இப்போ இது அதிமுகவை தான் அவர் டேமேஜ் பண்ண பார்க்குறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதிமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டுங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். அவங்க அதிமுக பிஜேபி கூட இருந்த போதும் போடலை, இல்லாமல் டெஸ்ட் பண்ண போதும் போடலை. ஆகையால் அதில் பாதிக்கிறதுக்குங்கிறது ஒன்றும் இல்லை. அதிமுகவுடைய கோர் ஓட்ஸ் இருக்குது, அந்த ஓட்டை வந்து விஜய் எடுப்பார்னு எனக்கு தோணலை. அப்புறம் இப்போ பிஜேபி போக்குவரத்துக்கு அவங்க கூட்டணிலாம் இருக்காங்க. அவர் எல்லாருமே உங்களை மாதிரி என்னைய மாதிரி இருக்கக்கூடிய கணிப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்ஸை வாங்குவாருங்கிறாங்க. அது கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு, கொஞ்சம் ஏடிஎம்கேலேருந்து வெளியே போன பட்டியலினத்தவர்களுடைய இதெல்லாம் வாங்குறாங்க. இதில் வந்து இந்த பட்டியலினத்தவர் ஓட்டும் இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டும் வந்து விஜய் அதிகமாக வாங்கினால் திமுக தானே பாதிக்கும். இந்த விவரமே தெரியாமல் விஜய் களத்தில் இறக்கி விட்டு இப்போ குத்துதே கூட இதுன்னு திமுக வந்து கத்திக்கிட்டு இருக்குல்ல. அதிமுக ஓட்டை அப்போ எதுவுமே அவர் பிரிக்கவே இல்லையா? அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு டிஎம்கேக்கு போகாமல் விஜய் வாங்கலாம். அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு அதிமுகவினுடைய ஆதரவு ஓட்டு இல்லை. அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு தான் டிஎம்கேக்கு போயிட்டு இருந்தது. எப்படி டிஎம்கேவுடைய எதிரான ஓட்டு அதிமுகவுக்கு வரக்கூடாதுன்னு விஜயை களமிறக்கினாங்களோ, அதே மாதிரி அதிமுகவை பிடிக்கல அப்படிங்கிறவங்க வந்து திமுகவுக்கு போடாமல் விஜய்க்கு போடலாம். மைனாரிட்டி ஓட்டை நீங்கள் ரொம்ப எக்ஸாக்ட்லி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய யூகத்தில் சொல்கிறீங்க. இப்போது பெண்கள் ஓட்டை அதிமுக என்னவா கன்சிடர் பண்ணுது? ஏங்க, அதிமுகங்கிற ஒரு கட்சியினுடைய பேஸே வந்து தாய்மார்கள் தாங்க. இதே விஷயத்தை தான் தாவேக தரப்பில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள், தாய்மார்கள் இவங்க எல்லாருமே வந்து அண்ணனுக்கு ஓட்டு போடக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், செங்கோட்டையன் கூட அந்த ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போனேன், கல்யாண நிகழ்ச்சி போகும்போது எங்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, நீங்கள் வந்து நம்ம தலைவரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம அரியேஸ் நல்லூர் வெங்கட்ராமன் சொல்கிற ஜோசியம் மாதிரி. பெண்கள் தயாராக இருக்காங்க, பூத்துக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, எல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு பார்ப்போம். ஆனால் தாய்மார்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு மெஜாரிட்டியாக இருக்குங்கிறது 1973 திண்டுக்கல் எலெக்ஷன்லேருந்து இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் இருக்குது, வரலாறுல இருக்குது. ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஒத்தையாக தனியானு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவுடைய மொத்த கூட்டணியில் திமுக ஓட்டு என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்?
அதாவது எக்ஸாக்டாக விஜய் எத்தனை சதவீதம் வாங்குவார்னு சொல்ல முடியுமா? சீமானை சொல்லலாம், 8.5% வாங்கி காமிச்சிருக்காரு. விஜய் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பிரித்தா கூட 6%ல் வந்து நிற்கலாம். ஆனால் விஜய்க்கு எத்தனை % வரும்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ சர்வேக்கெல்லாம் அவங்க தரப்புல சர்வே 34%, 40% சொல்லி சொல்கிறாங்கல்ல. அதான் அந்த பிம்பிளிக்கு பிளாக்கின்னு ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, 1000, 2000, 4000, 6000, 8000ன்னு ஒரு சினிமாவில் ஒரு சேர் வச்சுட்டு 5 பைத்தியங்களை உட்கார வச்ச உடனே அது வந்து பிம்பிளிக்கு பிளாக்கின்னு ஏலம் விட்டுட்ருக்கோம். அது மாதிரி ஏலம் விடுறது தானே தவிர 40%, 50%, நீங்கள் அப்படி 50% இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுற கட்சியாக இருக்கட்டும், அப்படி மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுங்க. ஏன்னா ஒரு பக்கம் மாநில அரசை கையில் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட உளவுத்துறை இருக்குது. இன்னொரு பக்கம் மத்திய அரசினுடைய கையில் வச்சுட்டு ஒரு கூட்டணி நிற்குது. மத்திய அரசுக்கும் உளவுத்துறை இருக்குது. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகன் பட விவகாரம்லாம் ஒருவேளை அப்படி தான் நடக்குதோ, முடக்க பார்க்குறாங்க. கடைசி படம் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜனநாயகன் படத்தை வந்து தடுக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும், இந்த பக்கம் வந்து அவரை வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு பல்வேறு வகையில் மாநில அரசாங்கம் ஈடுபடுதுங்கிறது தான் அவங்க தரப்பு சொல்லுங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவருடைய படத்தை தடுக்கணும்னு சொன்னால் முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுத்திருக்க வேண்டிய படம் பராசக்தி. ஊழல் மன்னர்கள்னு திமுக முத்திர குத்தி வச்சிருக்கிறது பிஜேபி. பராசக்தி படம் எடுத்து திமுக அதை ஏதாவது கோளாறு பண்ணி தடுத்துருக்கணுமா? தடுக்கல. படம் ஓடிட்டு இருக்குல்ல, படத்தை எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, எல்லாம் இந்திய எதிர்ப்பு அதுன்னு சொல்லி திமுக ஆதரவாக இருப்பாங்கன்னு நிறுத்திருக்கலாம்ல. ஏன் நிறுத்தல? நம்மகிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தால் அது எங்கே வேணாலும் விலை போயிடுங்க. நீங்கள் கோளாறான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு யார் ஜனநாயகன் சொல்கிறீங்களா? ஆமாம், வேறு யாரும் சொல்கிறேன். அது எப்படி கோளாறு படம்? அது நீங்கள் இப்போ நீங்களை நான் படம் பார்க்கல, படம் பார்த்த சென்சார் போர்டில் சொல்கிறாங்க. நீதிபதி தனிநபர் நீதிபதி இதுக்கு சென்சார் கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன விஷயத்த தணிக்கை வாரியம் வந்து மேல்முறையீடு பண்ணி கடைசியாக தடுத்து இப்போ திரும்ப தனி நீதிபதிக்கெல்லாம் வந்துருக்கு. நீங்கள் நாளைக்கு தனி நீதிபதிக்கு திரும்ப வந்துன்னா தனி நீதிபதி எந்த சூழ்நிலையில் எப்படி அந்த உத்தரவு போட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தர் ஒரு வழக்கு போடுறாங்கன்னு சொன்னால் எதிர்மனுதாரருக்கு நீ ஒரு பதிலை நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு பதில் வாங்கிட்டு ஆர்டர் போட்டிருக்கணும். நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்களுடைய பெஞ்சு எதையும் விசாரிக்காமையா திரும்ப வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. நீ சென்சார் போர்டுங்கிறது என்ன உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் விளையாடுறதா? கோலி குண்டு விளையாட்டா? அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நீங்கள் அவங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம அவங்ககிட்ட வந்து ரிப்ளையும் வாங்காமல் நீங்கள் வாட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கமிட் ஆகிட்டாங்க. படம் வந்து மத கலவரத்தை உருவாக்குது படத்தில்ன்றது தான் நம்ம படம் பார்க்கல சொல்கிறோங்க. ஆகையால் தான் நாங்கள் நிறுத்தியிருக்கோங்கிறாங்க. அதுக்காக ரிவ்யூ கமிட்டிக்கு போட்டிருக்கோன்றாங்க. அதெல்லாம் படம் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் எது இருந்தாலும் சட்டவிரோதமாக படத்தில் காட்சிகள் இருந்தால் அதை நீக்கணும். அதுக்கு மீறி போச்சுன்னா அதை தடுக்கணுங்கிறது சென்சார் போர்டினுடையது. நானும் சென்சார் போர்டில் 5 வருஷம், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தொடர்ந்து 5 வருஷம் வந்து மெம்பராகவே இருந்ததில்லை. 2009லேருந்து 2014 வரைக்கும் இருந்திருக்கேன். கள்ளப்பருந்துன்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து விடவே கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணவன் நான் தான். இருந்த 4 மெம்பரில் அதை விடக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுவேன். விடலை, சர்டிஃபிகேட் கொடுக்கல. ரிவைசிங் கமிட்டிக்கு போனாங்க, அங்கேயும் ரிஜெக்ட் ஆச்சு. பாம்பேக்கு போய் 46 கட்டோட வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. படம் 2 நாள் ஓடலை. ஆகையால் இந்த படங்களை பார்த்துட்டு வந்து அதை தடுத்து நிறுத்துறது, அதில் சர்டிஃபிகேட் கொடுக்கலங்கிறது சகஜமாக நடக்கிறது. ஏதோ இந்த நேரத்தில் அவர் வந்து எலெக்ஷனை எதிர்பார்த்து ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டார். நீங்கள் அதுக்கு இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்கலாங்கிறதுக்காக பிஜேபி பண்ணுது அல்ல மத்திய அரசு பண்ணுதுங்கிறதுலாம் வந்து லாஜிக் இல்லாத ஆர்குமெண்ட். இதை அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்தில் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடுமான்னு. சரி, இந்த படத்தை வராமே இருக்கட்டும். இந்த படம் வரவே இல்லை. அப்போ இந்த படத்தை வச்சு தான் விஜயனுடைய அரசியலா? இந்த படம் வந்தால் தான் விஜய்க்கு வந்து தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்களா? இந்த படம் வந்தால் தான் இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்களா? இந்த படம் வந்தால் தான் அவர் வந்து தனியாக நின்று முதலமைச்சர் ஆவாரா? அப்போ எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அப்படி தான் சொல்ல வரீங்க நீங்கள்? எந்த படம் வந்தாலும் வரலனாலும் எம்ஜிஆர் முதலமைச்சரானார்ல. மக்கள் செல்வாக்கு இருந்தால் யாரும் முதலமைச்சராகலாம். மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறத ஏப்ரல் மாதம் பார்க்க போகிறோம். 26ல் அவர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் இப்போவே முதலமைச்சருங்க. நாளைக்கு காலையில் நான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. என்னங்க நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு என்ன, உங்களால் வந்து கை கட்டு கால் கட்டு போட முடியுமா? அப்படி தலையை அப்படி வச்சு நாங்கள் கண்ணை மூடுனேன்னு சொன்னால் ரீகனை மாற்றிட்டு என்னையை வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆக்கிட்டாங்கன்னு 2 நிமிஷத்தில் வந்து அப்படியே மிதப்பேன் இல்லை. ஆகையால் அவர் முதலமைச்சரானா சந்தோஷம் ஆகட்டும். மக்கள் ஓட்டு போட்டு தானே. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம
பேசிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து என்டிஏ கூட்டணி பலமா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தேன். இப்போ வந்து என்டிஏ கூட்டணி பலம் பெறுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ ராமதாஸ் தரப்புல இன்னும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் இருக்குது. இப்போ அன்புமணி பாமக இருக்குது, கூடவே இப்போது டிடிவி தினகரனும் வந்திருக்காரு. இப்போது எந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் அன்புமணி பாமக ராமதாஸ் பாமகன்னு இருக்கு. அப்படி இருந்தால் உங்கள் வார்த்தைக்கு நான் பதில் சொல்கிறேன். பாமகன்னு இருக்குது, அதுக்கு தலைவர் வந்து அன்புமணி, அதுதானே? அன்புமணி பாமகன்னு இல்லை சார், பாமகன்னு தான் இருக்குது. பாமகன்னு தான் இருக்குது. அப்புறம் அன்புமணி பாமகன்னு எதுக்கு கேட்டீங்க என்கிட்ட? அவங்க தரப்புல நாங்க தான் பாமக, அவங்க 1000 சார், வெளியே வந்து 1000 சொல்றது வேற. ராமதாஸ் ஐயா சொல்றேன், ராமதாஸ் தொடங்கினவர் கேளுங்க. ராமதாஸ் சொல்லிட்டோம், ராமதாஸ்னுடைய பொண்ணு ஸ்ரீகாந்தி சொல்லிட்டோம், இல்லை ராமதாஸ்னுடைய வைஃப் சரஸ்வதி சொல்லிட்டோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லை. நாம ஜேர்னலிஸ்ட், இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அன்புமணியுடைய அப்பா அப்படி சொல்றாருன்னு சொல்லுங்க, அது வேற. அன்புமணி பாமக ராமதாஸ் பாமகங்கிறது வந்து நம்ம 2 பேரும் சொல்லக்கூடாது. பாமக ஏடிஎம்கே கூட இருக்கு. அடுத்து இன்னொன்று அதையும் கேட்டுருங்க. இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் எது கேட்பீங்கன்னு தெரியும். அப்புறம் அமமுகவை கேட்பீங்களா? அதையும் விட்டீங்க. இதுக்கு முன்னாடி அமமுகன்னு ஒரு கட்சி ஒருங்கிணைன்னு சொன்னால் அதிமுக ஒன்றும் இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ அது வந்து சேர்ந்த பிறகு அதை பற்றி நைஸாக இக்னோர் பண்ணிட்டு போகிறீங்க. வெறும் அன்புமணி பாமகங்கிறது மட்டும் சொல்கிறீங்க. அப்புறம் தினகரனுடைய பிரச்சனை என்னவோ அதைத்தானே. எதில் பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. பிரச்சனை வந்து உங்களுக்கும் எனக்கும் தானே தவிர வெளியே பிரச்சனையே கிடையாது. பாமகவினுடைய தலைவர் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து எடப்பாடியை பார்த்து தான் இணைஞ்சிருக்காரு. அதில் வந்து பலமாகிடும் நினைக்கிறாங்க. பலம் ஆகலாம். எதாக இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். விஜய்க்கு என்ன லாஜிக்கோ யாக்ஸ்டிக்கோ அதே தான் அதிமுகவுக்கும், அதே தான் திமுகவுக்கும். திமுகவில் இப்போ வந்து காங்கிரஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. ஜோடங்கர் ஒன்று சொல்கிறாரு, சக்கரவர்த்தி ஒன்று சொல்கிறாரு, மாணிக் தாக்கூர் ஒன்று சொல்கிறாரு, ஜோதிபணி ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அது இன்டாக்டாக இருக்குன்றீங்க. ஓகே, இன்டாக்டாக இருக்கட்டும், சந்தோஷம், வரட்டும். இவங்க பலப்படுத்திகிட்டு இருக்காங்க. இவங்களும் இப்போ இன்டாக்ட் ஆகிட்டாங்க. ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, நடுவில் ஒரு 2 பிளேயர் குறுக்கும் முறுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்போ கடைசியாக வந்து டிடிவி தினகரனும் உள்ளே வந்துட்டார். இப்போ இறுதியாக வந்து ஒரே ஒரு நபர், அதாவது ஓபிஎஸ் அப்படிங்கிறவரை உள்ளே சேர்த்துட்டோம்னா இன்னும் அதிமுக டிஎம்கே ஃபைட்டுங்கிறது இன்னும் பலமாயிரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. தனிமரம் தோப்பாகாது. ஏற்கனவே ஒரு 7-8 வருஷமாக ஒரு தோப்பை கட்டமைச்சு வச்சுருக்காரு தினகரன். ஓபிஎஸ் அவர்கிட்ட போய் சேர்ந்துட வேண்டியதானே? யார் வேணான்னா? நீங்கள் தினகரனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டு கொடுக்க போகிறாங்கல்ல. தினகரன் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அவர் குக்கர்னு சின்னம் வச்சுருக்காரு. அந்த சின்னத்தில் ஓட்டெலாம் வாங்கியிருக்காரு. அவர் தேனியில் வந்து எம்பிக்கு வந்து நின்று ஒரு 3-3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் கூட இவர் சேர்ந்துட வேண்டியதானே? நீங்கள் சொல்கிறது அமமுகவில் ஓபிஎஸ் சரி, நான் தான் சொன்னேன், தனிமரம் தோப்பாகாது. அவரை கட்சியை விட்டு விலக்கிட்டாங்க. இப்போ வைத்திலிங்கம் அவர் கூட போனவர் தான், கட்சியை விட்டு விலக்கப்பட்டவர். அவர் பொழப்பை தேடி எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டார்ல. இப்போ தாவைக்கா ஊழலை ஒழிக்கலன்னு சொன்னாங்க. ஊழல் செஞ்சு லஞ்சம் வாங்கியிருந்தக்கா 4 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கின கூப்பாகிருஷ்ணனை இப்போ சேர்த்துருக்காங்கல்ல சார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுய லாபத்துக்காக எங்கேயோ போய் நிற்கிறாங்கல்ல. ஆனால் ஓபிஎஸ் அப்படி சொல்லலை இல்லை. யார் என்ன அம்மா தொண்டர்கள்லாம் ஓரணியில் இணையணுங்கிறது தானே இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. டிடிவி தினகரன் அக்கா தொண்டர்கள்னா சொல்கிறாரு, இல்லை சித்தி தொண்டர்கள்னு சொல்கிறாரா? அவரும் அம்மா தொண்டர்கள்னு சொல்லி தான் தனி அமைப்பை வச்சுருக்காரு. நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார் டிடிவி தினகரன். அந்த மாதிரி என்னை எப்படியாவது கட்சியில் சேர்த்துக்குங்கிறது தானே ஓபிஎஸ்னுடைய அவரு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னார், என்ன எப்படியாவது கட்சியில் சேர்த்துக்குங்கன்னு தான் சொல்கிறாரு. இது என்ன நாடகம்ங்கிறேன் சார். ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்திற்கு வந்து துரோகம் பண்ணவர்னு அதிமுக தலைமை நினைக்குது. அதிமுக தொண்டர் நினைக்கிறான். என்னைக்கு தலைமை கழகத்தை நம்ம திமுக எதிர்ப்பதற்கு இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தொண்டர்கள் மத்தியில் இருக்காதா சார்? இது வரைக்கும் 18 பேரோட வெளியே போய் ஒரு 7-8 வருஷமா தனியாக நடத்தின டிடிவி மறப்போம் மன்னிப்போம்லாம் சொல்லி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லி வந்து சேர்ந்தார். அது வரைக்கும் வந்து அவரை கூட வந்து அவர் இருந்தால் தான் இந்த அதிமுக வந்து நிலச்சி நிற்கும் ஜெயிக்கும்லாம் யாருன்னு சொல்லலைங்க.
யாரும் சொல்லலை. ஆனால் எதிரி வந்து எந்த அளவுக்கு பலமாக இருக்கானோ அந்த அளவுக்கு நம்மளை பலப்படுத்திக்கணுங்கிறதுக்காக அதிமுக தலைமையும் நினச்சி டிடிவி தினகரன் நினச்சார், ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் ஓபிஎஸ்ஸை சேர்த்தா தான் இனிமேல் வந்து பலம் பெறும்னு யாராவது நினச்சா அவனோட அடிமுட்டால் எவனும் கிடையாது. ஓபிஎஸ் ஒரு தனி மரம். அவருக்கு ஏதாவது பலம் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அவர் ராமநாதபுரத்தில் ஓட்டு வாங்கினார். அவர் வாங்கின ஓட்டில் வந்து பிஜேபி ஓட்டு பெரும்பாலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருக்கும்போது திருநாவுக்கரசு அங்கே 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ராம்நாடு எம்பியில். நயினார் நாகேந்திரன் 2.5 லட்சம் ஓட்டு ராம்நாடு எம்பியில் வாங்கியிருக்காரு. ஆகிய இந்த பம்மாத்து வேலையெல்லாம் காட்டக்கூடாது. அதிமுகவில் உனக்கு இடம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, சசிகலாக்கு இடம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஓபிஎஸ் வந்து தனிப்பட்ட முறையில் நான் நிற்கிறேன், நான் சுயேட்சையாக நிற்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அதிமுகவில் கேட்டால் அதிமுக கொடுக்காது, பிஜேபியில் கேட்டாலும் பிஜேபி கொடுக்காது. இவருக்கு ஆப்ஷன் 4 இருக்குது சார் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன்று அமமுகவில் சேர்ந்து அமமுக மூலமாக ஒரு சீட்டை வாங்கிட்டு வரலாம். இன்னொன்று வேணால் தினகரன் வந்து நான் எம்எல்ஏக்கு நிற்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காரு. ஆகையால் இவர் கூட தினகரனுடைய தொகுதியை கொடுக்கலாம், இல்லை பழைய போடி கூட கொடுக்கலாம். இல்லைன்னா பிஜேபியில் போய் சங்கமம் ஆகணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா இவருடைய சிஷ்யம் வைத்திலிங்கம் மாதிரி திமுகவுக்கு போகணும். எதுவும் இல்லைன்னா இவருடைய குருநாதர் கே செங்கோட்டையன் மாதிரி தாவேக்காவுக்கு போகணும். இந்த 4 இருந்தால் அவருக்கு பொலிட்டிக்கல். இவருக்கு இருக்கக்கூடிய பலத்தை, இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை இந்த 4 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் கொண்டு போய் இணைச்சி காட்ட சொல்லுங்கள். யார் வேணான்னா நீ துரத்தி அடித்து சேர்த்துக்கோன்னு இது என்ன சார்? இது ஒரு அரசியல்வாதி நீ 2001 இந்த நாட்டில் மந்திரியாக இருந்துட்ட, 3 தடவை ஸ்டாப் கேப் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. இத்தனையும் இருந்து ஒன்றும் இல்லாத ஏதோ நீங்களும் நானும் ஒரு கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருக்கும்போது எனக்கு ஒரு கிளைக்கழக செயலாளர் கொடுங்க, எனக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் கொடுங்கன்னு கெஞ்சற மாதிரி என்னை சேர்த்துக்கோன்னு எதுக்கு சார் கேட்குறாரு? அவருக்கு அவ்வளோ ஆழ்மை இருக்கும்போது எங்கேயோ இடத்துல போய் பேச்சாவுங்க சார். யார் வேணான்னு சொன்னால் இங்கே எதுக்கு சார் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களை டிசோன் பண்ணியாச்சு சார். நீங்கள் எவ்வளோ பெரிய கல்ட்டி கில்லாடியாக இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டாங்க, போக வேண்டியது தானே. சும்மா ஏமாத்து வேலை சார், இதெல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் எடுபடாது. இப்போது அமமுக அதிமுகவில் சேர்ந்துருச்சு. ஆனால் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் இபிஎஸ்ஸை என்னென்னலாம் கடுமையாக விமர்சித்தாருன்னு நம்ம பார்த்தோம். இபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஆதாரப்பூர்வமாக அம்மா இருந்த காலத்திலேருந்து இவர் எப்போ நீக்கப்பட்டார், எப்படி கட்சியிலேருந்து புறந்தள்ளப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்னதையும் நம்ம அதிகாரப்பூர்வமாகவே பார்த்துருக்கோம். எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் மறந்து மன்னிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு 2 பேரும் நகர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மறந்துருந்தாலும் இபிஎஸ் சார்ந்திருக்கக்கூடியவங்களோ அல்லது டிடிவி தினகரன் சார்ந்திருக்கக்கூடியவங்களோ இந்த 2 கும்பல்களும் எப்படி இதை பார்ப்பாங்க? இப்போ தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேலே போய் கூட சொன்னார், எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன்னா நான் வந்து தூக்கில் தொங்குவேன்லாம் சொன்னார். அது வேறு. ஆனால் அந்த அளவுக்கு மோசமாலாம் எடப்பாடி வந்து தினகரனை விமர்சிக்கலை. அம்மா கட்சியை விட்டு நீக்கிறாங்க, கட்சியில் 10 வருஷமாக நீங்கள் இல்லை, இது மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நாம் என்ன சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் மறந்து திமுக ஆட்சி ஒழியணும், திமுக ஆட்சியை இறக்கணும், அதிமுகவினுடைய அம்மா ஆட்சி வரணும்னு சொல்லி நான் வந்து சேர்ந்துருக்கேன்னு தினகரன் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்று கேட்குறேன், தினகரனை விட மோசமாக கருணாநிதியையும் ஸ்டாலினையும் விமர்சனம் பண்ணவர் மதிமுக வைகோ திமுகவில் போய் நிற்க அவருடைய தொண்டனும் திமுக தொண்டனும் ஜெல்லாகி இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அதிமுக அப்படி இல்லையே. அதிமுக இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சு. நான் எந்த வருஷம் ஆனாலும் பேசுனேன் சரி, எந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, பல வருஷம் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி, பேசின பேச்சு தான். நீங்கள் பேசினதை தான் சொல்லணும். வைகோ பேசின அதை கூட விட்டுருங்க. அமமுக அதிமுக கூட வராமல் இருந்த வரைக்கும் எல்லாரும் குஷியாக கும்மி அடித்தாங்களா இல்லையா? இப்போ வந்த பிறகு எதுக்கு வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிறீங்க? அமமுக அதிமுக கூட கூட்டணி வச்சதை பார்த்து பயப்படுற ஒரே இயக்கம் வந்து திமுக. ஏன்னு சொன்னால் தினகரனுக்கு சில கேலிபர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை வந்து திமுக உணர்ந்திருக்கு. ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் சுயேட்சையாக தினகரன் இருந்தபோது அவருடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கலை. காசை கொடுத்து திமுக ஓட்டை வாங்கி திமுகனுடைய டெபாசிட்டை காலி பண்ணி திமுக ஓட்டால் தான் அவர் ஜெயித்தார். டோக்கன் தினகரன்லாம் சொல்லுவாங்க, அவர் கொடுத்த டோக்கனே திமுகவுக்கு தான். திமுகவுக்கு டெபாசிட் போச்சு. அது மாதிரி தென் மாவட்டங்களில் அதிமுக தினகரனுக்குன்னு ஒரு பலம், ஒரு 18 எம்எல்ஏ கூட இருந்தாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த பலத்தை வச்சு இந்த அளவுக்கு பண்ணவர் அதிமுக பலத்தோடு சேரும்போது தென் மாவட்டங்களில் நம்மளை காலி பண்ணிடுவார்னு
பயப்படுறதே திமுக தானே தவிர வேற யாரும் இல்லை. இன்னொன்று அவர் பேசினார், இவங்க அமைதியாக இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளை நம்ம போனோம், அப்போ தான் வந்து நம்ம இயக்கத்தை வந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க, செயல் பண்ணுறாங்க. ஆகையால் அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.